உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் முக்கிய சுற்றுலா தலமாக கருதப்படுவது ஏற்காடு. இந்த ஏற்காட்டில் சுமார் 60க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. இந்த ஏற்காட்டில் கடந்த சில நாட்களாக ஏற்காடு மலைவாழ் மக்கள் பல்வேறு அடிப்படை வசதிகள் வேண்டி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக மின் வெட்டை கண்டித்தும், அதே போன்று குடிநீர் முறையாக விநியோகிக்கப்படவில்லை, கடந்த ஒரு மாதமாக குடிநீர் முறையாக விநியோகிக்கப்படவில்லை என்று கூறி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில் இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டமாக ஏற்காடு மலை கிராமங்களில் பல்வேறு கிராமங்களில் சாலை வசதி முறையாக இல்லை என்று கூறி இன்று காலை ஏற்காடு மலை கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. பள்ளி மாணவ மாணவிகள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கொளக்கூர், அதாவது ஏற்காடு மலை கிராமத்தில் கொளக்கூர் என்ற கிராமத்தில் மறியலில் ஈடுபட்டு இந்த சாலை வசதி, அதாவது போக்குவரத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள சாலைகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும். இது குறித்து ஏற்காடு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மனு கொடுத்தால் மலை கிராம மக்களை முறையாக அவர்கள் பதிலளிக்காமல் அவர்களை அலட்சியப்படுத்துவதாகவும், எனவே மலை கிராம மக்களை அலட்சியப்படுத்தும் அதிகாரிகளை கண்டித்து இந்த போராட்டத்தில் இன்று காலை முதல் ஈடுபட்டு வராங்க. இந்த மலை கிராம மக்களின் தொடர் போராட்டத்தின் காரணமாக ஏற்காட்டில் போக்குவரத்து பாதிப்படைந்தது. கடந்த ஒரு மாதமாகவே ஏற்காடு மலை கிராம மக்கள் பல்வேறு அடிப்படை வசதிகள் வேண்டி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கொளக்கூர் வட்டாரம் கரடியூர் போஸ்ட், அந்த கிராமத்திலிருந்து கொளக்கூருக்கு வரணும். அந்த வழியில் காட்டு மாடுகள், மலம்பாம்புகள் எல்லாமே வருது. பசு வர்றதுக்கு முடியல. நாங்கள் வேலை செய்யறதுக்கு போகிற இடத்துல ரொம்ப கஷ்டமான நிலைமையாக இருக்குது. நாங்கள் அந்த இடத்துல நடந்து போக முடியல. எங்கள் பிள்ளைகளை பார்த்தா வயிறு பத்துது. அந்த நேரத்தில் வந்தால் இறம முட்டுதோ என்ன பண்ணுதோ அப்படின்னு வழி. நாங்கள் போகிறதுக்கு, நடந்து போகிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் நடந்து போகணும். அந்த மாதிரி ஒரு வழியாக இருக்குது. எங்களுக்கு சீக்கிரமாக இந்த வழியை எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும். எல்லா வசதியும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்கள் எத்தனையோ மனுக்கள் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, இப்போ தான் நாங்கள் இது மாதிரி முடிவு எடுக்கிறோம். எங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் போட்டு கொடுக்கணும். இங்கே நாங்கள் ஸ்கூல் போகிறதுக்கு 7 கிலோமீட்டர் தள்ளி போகிறதா இருக்குது. இங்கே நாங்கள் போயிட்டு வர வழியில் காட்டு மலைப்பாம்பு தொல்லையெல்லாம் இருக்குது. இங்கே ரோடு வசதி இல்லை, எல்லாம் பறிஞ்சு இருக்குது. அதனால் நீங்கள் உடனடியாக எங்களுக்கு ரோடு போட்டு தரணும். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.